ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நமக. ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நமக. ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நமக. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அன்னை அபிராமி ஆதிபராசக்தியின் பாதம் தொட்டு வணங்குகின்றேன். என் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் மற்றும் உபாசனா தெய்வத்தை வணங்குகின்றேன். என் குருவை வணங்குகின்றேன். வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சு பதிவு போட்டு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு பதிவு, குலதெய்வம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி வச்சுருந்தேன். நம்மளுடைய நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க, குலதெய்வத்தை பற்றி முக்கியத்துவம் சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு சிறு பதிவு தான் இந்த குலதெய்வங்கிற பதிவு. இப்போது குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது தெய்வங்கள் பல இருக்குது. இந்து தர்மத்தில் எடுத்துட்டோம்னா முருகர், விநாயகர், ஆதிசங்கரர் ஏற்படுத்திய இந்த சனாதன தர்மம் இந்து தர்மமாக சொல்லப்படுறோம். இதில் கானாபத்தியம், சௌரம், சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், இந்த 6 மதங்களை தான் சண்மதங்கள் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் தோற்றுவிச்சார். அந்த இந்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை களைவதற்காகவும், என்னோட தெய்வம் தான் பெருசு, உன்னோட தெய்வம் தான் பெருசுன்னு அவங்களுக்குள்ள உட்பூசல்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சனாதன தர்மத்தை ஆதிசங்கரர் ஏற்படுத்தினார். இப்போது சரி, அப்போது குலதெய்வம்னா என்ன அப்படின்னா, இப்போது ஆதி காலத்தில் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு வீர பெண்மணிகள், வீரதீர சாகசங்களை செய்யக்கூடிய ஆண்கள் இருந்தாங்க. அந்த குலத்திற்காக, அந்த குலத்திலிருந்து வந்தவங்க அந்த குலத்தை வாழ வைக்கிறதுக்காக, அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உயிர் தியாகம் செய்தவர்களை தான் நம்ம குலதெய்வமாக வழி வழியாக கும்பிட்டு வர்றாங்க. நம்மளுடைய மூதாதையர்களை தான் நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம். இப்போ கருப்புசாமி அப்படின்னு எடுத்துட்டா, கருப்புசாமி, கருப்பண்ணசாமி, மதுரை வீரன், லாடத்தன்னாட்சி, பேச்சி அம்மன், ஊமச்சி அம்மன், சடைச்சி அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெய்வங்கள் குலதெய்வங்களாக சொல்கிறாங்க. இதில் அந்த குலத்தை வாழ வைக்கிறதுக்காக அவங்க ஆதி காலத்தில் உயிர் தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, அவங்கள வழங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்துக்கும் வரலாம். இப்போது இஷ்ட தெய்வம் தடுப்பதை, விதி தடுப்பதை குலதெய்வம் கொடுத்துவிடும். ஒருவனுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு இருக்குது. இது ஜோதிட சாஸ்திர ரீதியாக சொல்லலாம்னா, அந்த 12 பாவங்களில் 5ஆம் பாவம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய பாவம். ஏன் 5ஆம் பாவத்தை வச்சாங்க ஜோதிட பெரியவர்கள் அப்படின்னா, 5ஆம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தங்களுக்கு குலதெய்வ வழிபாடே அமையும். ஒருத்தனுக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியும். அந்த குலதெய்வ வழிபாட்டை அவன் செய்வான். இதில் ஜோதிட ரீதியாக 8ஆம் பாவத்தினுடைய கெடு பலன்களை 5ஆம் பாவத்தின் மூலமாக சரி பண்ணி கொள்ள முடியுங்கிற ஒரு சூட்சமம் இருக்கு. கண்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், அபிச்சார பிரயோகங்கள், இது எல்லாமே குலதெய்வ பலமாக இருந்தால் நாம் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அபிச்சார பிரயோகம்னா என்ன? பில்லி, சூனியம், ஏவல், இந்த மாதிரி அது என்னென்னா, அதை செய்கிறவங்க மாந்திரிகத்துறையை சேர்ந்தவங்க முதல்ல அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தை கட்டுவாங்க. மந்திரக்கட்டுகளால் குலதெய்வத்தை தான் கட்டுவாங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நல்லபடியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு மாந்திரிக சக்தியாலும் அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. அந்தளவுக்கு குலதெய்வத்துடைய சக்தி இருக்குது. இதை காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு.
நீ குலதெய்வம் கொடுப்பதே வேறு எந்த தெய்வமும் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள், கிரகாச்சார ரீதியாக பிரச்சனைகள், ஏழரை சனி, அஷ்டம சனி, சமராகு திசை, சனி திசை, கோச்சார ரீதியாக ஜென்மகுருவில் இருக்கிறவர், அஷ்டம குரு, இந்த மாதிரி கோச்சார ரீதியாக இருக்கிற சரியில்லாதவங்க, ஜனனகால தசாபுத்திகள் சரியில்லாதவங்க, இது எல்லாத்தையுமே இந்த குலதெய்வ வழிபாடு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். அப்போ விதியே மாற்றக்கூடிய சக்தி குலதெய்வம். இப்போ குலதெய்வத்தை வழியாக வணங்கிட்டு வர்றவங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இப்போ குலதெய்வத்தை வழியாக வணங்கிட்டு வந்தால் மட்டும் கஷ்டம் தீந்துரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய பூர்வ கர்ம வினைகளுக்கு உட்பட்டு தான் குலதெய்வமும் செயல்படும். முக்கால்வாசி உங்களுக்கு குலதெய்வம் நல்லது செய்யணும்னா நீங்கள் முன் ஜென்மத்தில் எப்படியோ இந்த ஜென்மத்தில் தெரிந்தே பாவங்களை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. நல்லது செய்யலாம், கெட்டது செய்யாமல் இருக்கணும். குடியை கெடுக்காமல் இருந்தால் குலதெய்வம் உதவி செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ணும், அதாவது குறிப்பாக மாந்திரிக ரீதியாக, அதாவது பில்லி சூனியம் சொல்லக்கூடிய அபிச்சார ரீதியாக கெடுதல் நினைக்காதவர்களுக்கு, அதாவது ஒருத்தவங்க குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வம் உதவிகரமாக இருக்கும். அதை தான் சொல்கிறோம். இதே மகா பெரியவாளே சங்கர மடத்தில் ஒரு அன்பர்கிட்ட அவர் தரிசனத்துக்காக ஒரு நாள் உட்கார்ந்துருக்காரு. அவர் எல்லாருடைய கோரிக்கையிலையும் கேட்குறாரு. ஆனால் ஒருத்தர் மட்டும் கோரிக்கையை கேட்கல. அதுக்கு முந்தத்த நாள் அவர் வீட்டில் அவங்க மனைவி கிட்ட குலதெய்வ கோயிலுக்கு போகிறதா மனைவி கேட்டிருக்காங்க. குலதெய்வ கோயிலுக்கு நான் எதுக்கு போகணும், எந்த தெய்வம் எனக்கு என்ன கொடுத்துருக்கு, குலதெய்வத்தை தரிசித்தா மட்டும் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட பண்ணின ஆர்கியூமெண்ட்டு மகா பெரியவா கிட்ட போகும்போது மகா பெரியவாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் கடைசியில் பார்க்கும்போது அவருடைய கூட இருக்கக்கூடிய சீடர்கள், சுவாமி அவர் ஒருத்தர் மட்டும் கடைசியாக நிற்கிறாரு, உங்களை பார்க்கணும். எதுக்குப்பா பார்த்துட்டு, அவர் தான் குலதெய்வமாக வேண்டாங்கிறாரு, அவர்கிட்ட நான் போய் என்ன பேசுறது அப்படிங்கிற அவர் அதிர்ந்துட்டார். சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குறாரு. சுவாமி தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. குலதெய்வம் துடைய உங்கள் வாயால் நீங்கள் குலதெய்வத்தை இதில் வரும் சொல்லும்போது நான் அடுத்த நொடியே நான் குலதெய்வ கோயிலுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்தர் குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு போயிட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. இப்போது இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி குலதெய்வ வழிபாடுகள் காலப்போக்கில் மதமாற்றத்தின் காரணமாகவும், தொழில் நிமித்தம் காரணமாகவும், வெளிநாடு, அயல்நாடு, அயலூர்களுக்கு பணி நிமித்தமாக போகிறாங்க, குலதெய்வத்தை மறந்துடுறாங்க. நம்ம முன்னோர்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தது. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, குலதெய்வ வழிபாடை முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்களோ அந்த மெத்தடில் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு பலன் தரும். குலதெய்வ கோயிலுக்கு போனால் இப்போது அந்த குலதெய்வம் உங்களுடைய வழிபாட்டு முறை என்ன, சில பேர் ஆடு கடை இதெல்லாம் இது பண்ணுவாங்க, பலி கொடுத்து குலதெய்வத்தை வணங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி குலதெய்வங்களுக்கு நீங்கள் போகும்போது அது உங்கள் முன்னோர்கள் எப்படி வழங்கினாங்களோ அதே மாதிரி நீங்கள் அங்கே இது பண்ணி அவருக்கு படையல் செலுத்திட்டு அபிஷேக ஆராதனைலாம் முடிச்சுட்டு அங்கே தங்க வேண்டும். இன்றைக்கி எல்லாம் அறநிலைத்துறைகள் இது பண்ணதுனால கோயிலில் தங்க அனுமதி பண்ண மாட்டாங்க. முடிந்தளவு அங்கே குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரமாகுது அல்லது குறைந்தபட்சம் 6 மணி நேரமாகுது குலதெய்வ ஆலயங்களில் இருந்து அந்த குலதெய்வத்தை கண்ணார தரிசிச்சுட்டு வந்தால் நிம்மதி, மன நிம்மதி கிடைக்கும். ரெண்டாவது, நமக்கு அடுத்தவர்கள் செய்யக்கூடிய கண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியதும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிச்சார பிரயோகங்கள் அப்படிங்கிறத பற்றியும் அது இருந்தும் காப்பாற்றுறதுக்கு குலதெய்வம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதை நான் ஏற்கனவே சில பதிவுகளில் நான் குலதெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ குடும்ப தெய்வம் அப்படின்னா குலதெய்வத்துக்கும் குடும்ப தெய்வத்துக்கும் என்ன வேறுபாடு? ஒரு குலம் தலைப்பதற்காக ஒரு உயிர் தியாகம் செய்தவர்கள் குலதெய்வமாக வழியாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி குலதெய்வமாக போற்றப்பட்டு அவர்களுக்கு கோவில் இதெல்லாம் ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. குடும்ப தெய்வம்னா அந்த குடும்பம் முன்னேற்றத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள். இப்போ இதை சிலதை நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்கல் நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த
பல முறைகளில் அதை வந்து சொல்கிறாங்க. அந்த குடும்ப தெய்வத்தையும் குலதெய்வம் குலத்தை காக்கும், குடும்ப தெய்வம் குடும்பத்தையும் குலத்தையும் சேர்த்து காக்கும். ஸோ வந்து குலதெய்வம் குடும்ப தெய்வம் இந்த தெய்வங்களையும் ஒருத்தங்க மறக்காமல் வணங்கிட்டு வரணும். வருடத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அப்போ தான் வந்து அது குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவங்க தான் இந்த வீடியோவே பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாது. ஏன்னா இது பிராப்தம் உள்ளவர்கள் மட்டுமே பார்க்க முடியும். ஏன்னா இத்தனை நாளாக வீடியோ போடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி அந்த என்னுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தினால தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணக்கூடிய சான்ஸே கிடச்சிதுன்னு சொல்லலாம். இதில் இந்த குலதெய்வத்தை பற்றி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் குலதெய்வம் எதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது? எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது, நாங்கள் எப்படி வந்து குலதெய்வத்தை வணங்குறது அப்படின்னா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவருடைய ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்துக்கு போய் இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, எனக்கு என்னுடைய குலதெய்வத்தை காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டணும். வேண்டி அங்கே 5 நெய் தீபங்கள் ஏற்றி இறைவனுடைய திருமுகத்தை நீங்கள் பார்த்து வணங்கணும். அந்த 5 நெய் தீபங்களும் சுற்றுப்புறமாக, அதாவது வந்து சுற்றி 5 நெய் தீபத்தை வச்சுட்டு நடுவில் ஒரு நெய் தீபத்தை வச்சு மொத்தம் 6 தீபத்தை வச்சு வணங்கி அங்கே இருக்கிற முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் அவரை வந்து வணங்கி அவர்கிட்ட வந்து வேண்டிட்டு வாங்க. வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு படமோ அல்லது ஏற்கனவே திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ இருந்ததுன்னா தொடர்ச்சியாக 21 நாளைக்கு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி, முருகருக்கு கீழே தீபம் ஏற்றி, அறையில் வச்சு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி 21 நாள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு, உங்கள் பிராப்த கர்மா வழிபட்டுச்சுன்னா குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு யார் மூலமாவது காமிக்கும் அல்லது கனவுல வந்து சொல்லும். இது உண்மை. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது அனுபவம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு வழிமுறை இருக்குது. ஜோதிடத்தில் பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது குலதெய்வத்தை யாருன்னே தெரியாது, பரம்பரை 2-3 தலைமுறைக்கு மேலே ஆகிப்போச்சு, குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது, என்ன நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஜோதிடரை, தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ உபாசகரை பார்த்து நீங்கள் பிரசன்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் யார் அப்படிங்கிறத அவங்க சோழி போட்டு பார்த்து பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எந்த குலதெய்வம் வந்து எந்த திசையில் இருக்காங்க, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அவங்களுக்கு வந்து ஏதாவது குலதெய்வ கோபம் இருக்கா, குலதெய்வ தோஷம் ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது தோஷம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. அதனால் அந்த மெத்தட்லேயும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 முறை இருக்குது. இல்லை சாமி, என்னால் பிரசன்னமும் பார்க்க முடியாது, என்னால் திருச்செந்தூர் கோயிலுக்கும் போக முடியாது, நான் என்ன செய்கிறதுனே தெரியல, அங்கேயும் போக முடியாது, வயோதிகம் இல்லை பொருளாதார சூழ்நிலை அப்படின்னு இருக்கிறவங்க ஒன்றும் வேண்டாம். அவரை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். முருகனை மனசில், திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஆக்னியிலையோ அநாகதத்திலையோ நினச்சி, வீட்டில் பூஜை அறை இருக்கும், ஒரு சின்ன அகல் தெய்வம், ஒரு சின்ன தெய்வம், தெய்வ வழிபாடு, ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, ஜோதியிலேயே இறைவன் வந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அருட்பிரகாச வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அந்த ஜோதி வடிவானவன் இறைவன். அந்த இறைவனை ஆக்னியில் வைத்து நீங்கள் மனசார மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த டைம் செய்யணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரம் 4:30 6 மணிக்குள்ளே நீங்கள் 21 நாள் உங்கள் தீப வழிபாட்டை செய்து நீங்கள் அந்த மனதார நீங்கள் செஞ்சீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை அந்த தீபத்தில் நினைத்து, ஃபோட்டோ இருந்தால் வீட்டில் ஃபோட்டோவோ பூஜை அறையோ இருந்தால் திருவிளக்கு ஏற்றி அந்த திருவிளக்குக்கு சந்தம் குங்குமம் வச்சு, ஏதோ உங்களால் முடிஞ்ச ஏதோ 2 கல்கண்டு 2 பேரிச்சம்பழம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நைவேத்தியம் முடிந்தால் வைக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு டம்ளரில் தண்ணியாவது வச்சு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா
உங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறத நிச்சயமாக முருகன் சொல்லிடுவார். இது இது வந்து கண்கண்ட பரிகாரம். அவ்வளோ சுலபத்தில் யாரும் சொல்லிட மாட்டாங்க. பிராப்தம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோவும் பார்க்க முடியும். பிராப்தம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஷயமும் தெரிய வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் இது எல்லாமே நிறையா பேர் மறந்துட்டாங்க. இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம், பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம், பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம், பாரம்பரியத்தை விட்டுட்டோம், குலதெய்வ வழிபாடு விட்டுட்டோம், பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதை விட்டுட்டோம், எல்லாமே போயிட்டுருக்கு. அப்போ நம்மளுடைய சந்ததிகள் எப்படி நல்லபடியாக இருப்பாங்க? ஆதி காலத்துலேயும் மாடு அம்மான் தான் கத்துச்சு, இப்போவும் மாடு அம்மான் தான் கத்தும், இன்னும் 100 வருஷம் கழிச்சாலும் மாடு அம்மான் தான் கத்தும். அந்த மாதிரி தான். ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த சின்ன பதிவில் உங்களுக்கு என்னால் ஓரளவு புரிய வச்சுருக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்து பாருங்கள். அப்புறம் அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடங்களில் முக்கணி வைத்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய சில இடங்கள் இருக்குது. இறை உபாசகர்கள், மடாதிபதி, பீடாதிபதிகள் அவருடைய திவ்ய திருஷ்டினாலையும் ஞானத்தின் மூலமாகவும் குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட முடியும். இந்த வழிமுறையில் நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் ஏற்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். அப்படி இருக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பங்களும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.